Good morning, students. Today we are going to see about our continuation part of the lesson, operating system. Last class வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட டைப்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு தெரியும் நமக்கு, அதான் இன்ட்ராக்ட் பண்ணும் நம்ம யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும். ஸோ இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா, யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 ஃபியூச்சர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது இல்லையா கம்ப்யூட்டரோட. ஸோ அதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுது, எதனால நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது கம்ப்யூட்டரோட அப்படின்னா, இந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இதுதான் மெயின் ஃபியூச்சர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். User interface is one of the significant features in operating systems. They only way the user can make interaction with the computer. If the computer interface is not user friendly, the user slowly reduce the computer usage from the normal life. எனக்கு வந்து என்னால் அதை ஈஸியாக என்னோடய கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா நான் அதை எனக்கு பிடிக்குமா, கண்டிப்பாக பிடிக்காது. எனக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் ஆகும். அப்படின்ற ஒவ்வொரு பேர்டன் நிறைய வரும். இந்த ஜாப் வந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் எனக்கு ஈஸி டு இன்ட்ராக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா. ஸோ இதனால எனக்கு திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஆஃப் கீ சக்ஸஸ் ஆஃப் கை அப்படிங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு 2 மார்க்ஸ்களோட கேட்பாங்க. கை அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம இப்போ போகிறோம் மைக்ரோசாஃப்ட்குள்ளே போனோடனே, அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் போகிறோம். எம்எஸ் ஆஃபீஸில் போனாலும் பவர் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸலாக இருக்கலாம், இல்லைனா வேர்டாக இருக்கலாம். அதில் போனால் என்ன ஆகுது, எனக்கு டேரெக்டாக மேலே டாக்குமெண்ட்டை என்ன லேபிள், அதாவது நேம், நான் ஃபைல் நேம் போடணும். தென் கீழே இருக்குது என்னது, மெனு பார் வரும். மெனு பார் என்ன எனக்கு காமிக்குதுன்னா, ஃபைலு, எடிட்டர், இதெல்லாமே எனக்கு காமிக்கும். ஃபைலுக்குள்ளே போனேன் அப்படின்னா அந்த சப்மெனு பார் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நியூவா, ஓப்பனா, க்ளோஸா, ஸோ பிரிண்டா, சேவஸ், இந்த மாதிரி நிறைய எனக்கு சப்மெனுஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்த உடனே எந்த இடத்துல நான் என்ன போனால் வேலை செய்ய முடியும். இப்போ நான் ஃபைலில் போய் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு நான் சேவ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபைலுக்குள்ளே போய் நான் சேவ்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா. ஸோ அது வந்து அந்த கிராஃபிக்கல் பிக்சரோட எனக்கு கிடைக்கும். அந்த மெனு பார் இருக்கும், மெனு பாருக்கு கீழே ஐகான்ஸு கொடுத்துருப்பாங்க. சேவஸ்க்கு, ஓப்பனுக்கு, இந்த மாதிரி கொடுக்கலாம். மேபி நீங்கள் ஃபைலுக்குள்ளே போகலை அப்படின்னாலும் அந்த கீழே இருக்கிற ஐகான் பாரை வச்சு என்ன பண்ணலாம், ஓகே அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் பார்த்த உடனே நமக்கு தெரியும். இன்கேஸ் எனக்கு தெரியலன்னா அந்த பிக்சர் பக்கத்தில் போனால் என்ன ஆகும், எனக்கு அதில் என்ன நேம், அது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்றத எனக்கு இன்டிமேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூஸருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் என்னோடய ஒர்க் முடியும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். த கை இஸ் அ விண்டோ பேஸ்டு சிஸ்டம் வித் பாயிண்டிங் டிவைஸ் டு direct input output, choose from menus, make selections on a keyboard on enter text. நான் என்ன பண்ணேன், இன்புட் நான் கொடுக்குறதுனாலும் அவுட்புட் கொடுக்குறதுக்குனாலும் எனக்கு என்ன பண்ணுறது, இந்த கை கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு மெனு சூஸ் பண்ணுறா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெனு சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், கீபோர்டு மூலிமா என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா மவுஸ் மூலிமா நான் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ வைப்ரண்ட் கலர்ஸ் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி. பிகினர்ஸ் ஆர் இம்ப்ரெஸ்ட் பை த ஹெல்ப் அண்ட் பாப்அப் window message boxes. Icons are playing vital role of the particular applications. நான் சொன்னேன் ஐகான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மேபி எனக்கு தெரியலனாலும் அதை பற்றின இன்ட்ராக்ஷன் எனக்கு இல்லைனாலும் அங்கே பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் எனக்கு அதோட யூசஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு நான் சேவ் பண்ண தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ஒரு மெசேஜ், பாப்அப் மெசேஜ் எனக்கு இன்டிமேட் பண்ணும். நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து கேன்சலில் கொடுத்துடலாமா, டு யூ வாண்ட் டு சேஞ்சஸ் என்னென்னு கேட்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. தெரியாமல் சேவ்
பண்ண முடியாமல் வெளியில் போயிட்டால் கூட மெசேஜ் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு ஓகே சேவ்னு கொடுப்போம். சேவ் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஃபைல் அந்த ஃபோல்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். எந்த ஃபைலுக்குள்ளே எந்த டேரக்டரிக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும். சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் அதே மாதிரி ஃபைலில் அந்த டேரக்டரியில் ஓப்பன் பண்ணேன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த ஃபைலு ஓப்பன் ஆகும். ஸோ என்னால் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த OS அப்படின்றாங்க. The now Linux distribution is also available as a GUI based operating system. GUI based வந்து லினக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓப்பன் சோர்ஸ்க்கும் லைசன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிரும். நான் அமௌண்ட் பே பண்ணி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், ஓஎஸை டவுன்லோட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நான் டேரெக்டாக போனேன்னா ப்ரௌசரில் போய் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கொடுத்தா எனக்கு டவுன்லோட் ஆகிடும். பட் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் லைசன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரியான அப்டேட்ஸ் அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே எனக்கு இருக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எனக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The following points are considered when the user interface is designed for an application. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம். The user interface should enable the user to retain the enterprises for longer time. The user interface should also satisfy the customer based on their needs. The user interface should save users precious time, create graphical elements like menus, windows, tabs, icons, and reduce typing work will be an added advantage of the operating systems. The ultimate aim of any product is to satisfy the customer. The user interface is also a satisfy the customer. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியுது, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியுது, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நான் டைப் பண்ணுங்கிற நெசசிட்டி கூட கிடையாது. எனக்கு ஐகான் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக போய் மவுஸ் யூஸ் பண்ணி அந்த ஐகான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நீடடான ப்ராசஸ் அங்கே complete ஆகுது. The user interface should reduce number of errors committed by the user. With a little practice, the user should begin position to avoid error. நான் இன்கேஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூடவே என்ன இருக்குது, மறுபடியும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் ஒர்க் பண்ணேன் எனக்கு என்னது அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் இதுதான், என்னால் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுது என் கம்ப்யூட்டர்னால. அதுக்கு கை கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கை கான்செப்ட்னால எனக்கு என்னது ஐகான்ஸ்லாம் தெரியறதுனால என்னோடய ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக தெரியலனா கூடவே நான் அந்த ஐகான்ஸில் கொண்டு போய் என் கர்சரை வச்சுட்டேன் அப்படின்னா அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த கம்ப்யூட்டர் இன்டிமேட் பண்ணுது. இதனால் எனக்கு டைம் சேவ் ஆகுது, நான் போய் போர்டில் டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ண என்னோடய எரரை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுது. இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். தென் மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மொபைலே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட மொபைல் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு, இது வந்து ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் தான். லினக்ஸ் யூனிக்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ என் மொபைலில் மெமரி இல்லாமல் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா, அது ஃபோன் மெமரியாக இருக்கட்டும், இல்லைன்னா இதில் மெமரி கார்ட்லேயே இருக்கட்டும், என்னோடய மெமரி இல்லாமல் என்னால் சேவ் பண்ணிக்க முடியாது. ஸோ மெமரியை நான் கிளியர் பண்ண என்ன பண்ணணும், என் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும், சேவ் பண்ணிக்கிறதுக்கு ரெலகண்ட்டாக இருக்கும் எனக்கு. அதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் அ process of controlling and coordinating computer's main memory and assigning memory block to various running programs to optimize overall computer performance. ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா அலோகேட் பண்ணிவிடும், இந்த ப்ராசஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் மோர் தென் ஒன் ப்ராசஸ் வரும்போது அலோகேட் பண்ணுறதுனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் த அலோகேஷன் டு ஸ்பெசிஃபை மெமரி பிளாக்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்டு ஆன் யூசர் டிமாண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா
நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதும்போதாகட்டும், இல்லைன்னா இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த சேவ் பண்ணும்போது இந்த கோலனில் இந்த ஃபைலுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கும். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், என்னோடய ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதனால் எனக்கு அந்த மெமரியோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆக ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ண அது சைமல்டேனியஸாக நான் டைமில் நிறையா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிஞ்ச ப்ராசஸை நான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ மொபைல்லையும் அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா. மோர் தென் ஒன்று இங்கே வந்து MP3 டவுன்லோட் பண்ணியிருப்போம். MP3லேயே நிறைய சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஒரு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி மோர் தென் ஒன் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சைமல்டேனியஸாக அந்த ப்ராசஸோட கெப்பாசிட்டி மெமரி சைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கடகடன்னு முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுதான் involve the allocation of specific memory blocks individual programs based on the user demands or at the application level. Memory management ensure the availability of accurate memory for each running program at all times. என்ன சொல்லும், எனக்கு இவ்வளோ மெமரி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன காமிக்கும், அது இவ்வளோ டைம் இருக்குது, இத்தனை MB இருக்குது, இத்தனை MB நீங்கள் டவுன்லோட் ஆகிருக்கு, இவ்வளோ டைம் எனக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், இன்டிமேட் பண்ணிகிட்டே காமிச்சிட்டே இருக்கும். நம்ம மெமரி ஏதாவது டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது என்ன ஆகணும், எனக்கு இன்டிமேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. The objective of memory management process is improve both utilization of the CPU and the speed of the computer's response it uses via main memory. இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கும்போது நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுவும் CPU எடுத்துக்கும். இப்படி நான் இப்படி ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்பீட் ஆஃப் மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. For these reasons, the computers must keep several programs in main memory that associates with many different memory management schemes. என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. The operating system is responsible for the following activities in connections with memory management. Keep tracking of which portion of memory are currently being used on who is using them. இப்போ என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, யார் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, எந்த ஜாப் எந்த வேலை வந்து நடந்துகிட்ருக்கு, இப்போது அது எவ்வளோ MB இருக்குது, எவ்வளோ ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். என்ன போர்ஷன்ஸை டிட்டர்மைனிங் த ப்ராசஸ் அண்ட் டேட்டா மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. இன் அண்ட் அவுட்னா இப்போ எந்த ப்ராசஸ் உள்ளே போச்சு, எந்த ப்ராசஸ் வெளியில் முடிச்சுட்டு வெளில வருது, அதாவது P1 P2 P3 இப்போ அலோகேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா மெமரி தானவே அலோகேட் பண்ணிக்கும். அது ஒரு CPUவில் ப்ராசஸ் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு வந்தது, இது செகண்ட் வந்தது, நான் அதுக்குள்ளேயே அதை அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அலோகேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் வெளில வந்து ஸோ அது நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் போகும். ஸோ இது மாதிரி மெமரி தனக்கே இது என்ன பண்ணுவோம், அலோகேட் பண்ணி இன் அண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும் டேட்டாவை. அலோகேஷன் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் ஆர் நீடட் பை த ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. கார்பேஜ் கலெக்ஷன். இப்போ நான் கார்பேஜ் கலெக்ஷன்னா இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டேன், அந்த பாட்டுக்கு டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஆகும், அந்த ஃப்ரீ ஆஃப் மெமரி எனக்கு கிடைக்கும். ஃப்ரீ ஆஃப் மெமரி கிடைக்கும்போது அலோகேட் பண்ணி டீஅலோகேட் பண்ணிட்டோம். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம், மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணும்போது MB எடுத்திருக்கோம், ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அது MB ஃப்ரீ ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த அலோகேஷன் டீஅலோகேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், மெயின் மெமரியில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இடம் நிறையா இருக்கும். அதான் சொல்கிறாங்க. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட்னா இதுதான். ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம், தென் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் என்னாகும், ஒரு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை அலோகேட் பண்ணிக்கலாம், டீஅலோகேட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ போர்ஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ப்ராசஸில் அப்படிங்கிறதையும் நமக்கு இன்டிமேட் பண்ணும். தென் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் அப்படின்னாலும் ஒரு வேலை. இப்போ நம்ம சொன்னோம் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஜாப் நடக்கும், சைமல்டேனியஸ்லாம் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா அந்த வேலை அப்படிங்கிறது இவங்க தான் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட் creating and deleting process and providing mechanisms for process to communicate and synchronize with each other. ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை என்ன ஆகுது அப்படின்னா நடந்து முடிஞ்சிடும்.
A process is the unit of work in a computer. ஒரு வேலை நடக்குது. A word processing program being run by an individual user on a computer is a process. A system task such as sending output to a printer or screener can also be called as a process. ஒரு பிரிண்டரில் பிரிண்டிங் எடுத்தாலும் சரி, ஒரு அவுட்புட் எனக்கு ரன் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இது ஒவ்வொருமே என்னது ஒரு ப்ராசஸ் தான். A computer consists of a collection of process. They are classified in two categories. என்னென்ன இருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர் ப்ராசஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த சிஸ்டம் கோட். சிஸ்டம் கோட் அப்படிங்கும்போது நான் ஒரு கோடிங் எழுதுகிறேன் இல்லையா, அதில் தான் சிஸ்டம் கோடு சொல்கிறாங்க, ஒரு யூசரால் எழுதப்படுது. யூசர் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த யூசர் கோட். All these processes can potentially execute concurrently in a single CPU. இது எல்லாமே எங்கே நடக்குது? அந்த சிபியூக்குள்ளே தான் நடக்குது. A process needs certain resources including CPU, time, memory, files and input-output devices to finish its task. ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? மெமரியிலேருந்து எனக்கு சர்டைன் ஒரு வேல்யூ தேவைப்படும். இதுக்கு என்னது? இன்புட் அவுட்புட் டிவைசஸ் தேவைப்படும். ஒரு ஃபைல்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படும். இது எல்லாமே என்னது? ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். என்னென்ன ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரெஸ்பான்சிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா, ஷெடியூலிங் ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆன் CPU. ஒரு ப்ராசஸ் படிக்கிறதுக்கு என்ன ஷெடியூல், என்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வருது, எது செகண்ட் வருது, என்ன ஷெடியூல் போடணும். க்ரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் ப்ராசஸ். சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணிடணும், அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு என்ன ஆகணும்? டெலீட் பண்ணிடணும். தென் தேர்ட் ஒன்று வந்து சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங். சஸ்பெண்டிங்னா எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதில் என்ன பண்ணும்? அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு நான் மறுபடியும் போகுவேன் இல்லையா, போகும்போது இன்னொரு ப்ராசஸ் இருக்கும், அது வந்து உள்ளே வந்துடும், எனக்கு தேவைப்படுறது வெளியில் போயிடும். ஓகேவா? இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து நான் ஒரு வேல்யூ நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லேருந்து ஒரு வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒரு ப்ராசஸ் சஸ்பெண்ட் ஆகி வெளியில் போயிடும், தேர்டு ப்ராசஸ் என்ன வேணாகும்? உள்ளே வந்துடும். இது முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நான் ரெஸ்யூம் பண்ணிக்கும், மறுபடியும் அந்த வெளியில் போணுச்சு இல்லையா ப்ராசஸ்ஸு, அது தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வரும். அதுதான் சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன். ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்ன பண்ணணும்? கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஃபாலோயிங் அல்காரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் அலோகேட்டிங் த ஜாப். என்னென்ன ஜாபெல்லாம் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. FIFO என்னது? இதெல்லாமே ஒன் ஆஃப் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸ் தான். FIFO அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடணும், மீதி பேர்லாம் வெயிட் பண்ணுவாங்க அது வரைக்கும். இப்போ FIFOன்னா, இப்போ நம்ம ஒரு டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம், டிக்கெட் கவுண்டரில் நிற்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? யார் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேனோ அவன் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வெளில போவேன். நான் டிக்கெட் வாங்குற வரைக்கும் மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. SJF அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா 4 ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியான மெமரியில் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க. அதுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரவுண்ட் ராபின் அப்படிங்கும்போது 4 ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கும்போது 4 ப்ராசஸ்க்கும் ஈக்குவல் டைம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ரவுண்ட் ராபின். ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே நான் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் ஏவோட வேல்யூ 6 கிலோபைட்டு, பியோட வேல்யூ 9 கிலோபைட்ஸு. இப்போ எது நடக்கும் அப்படின்னா 6 கிலோபைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு முடியும். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்க. அதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. ரவுண்ட் ராபின் அப்படிங்கும்போது 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, ABCன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் சி மூணுத்துக்குமே 5 மினிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கொடுத்த பிறகு ஏவோட ப்ராசஸ் நிற்கும். தென் செகண்ட் டைம் வந்து என்ன ஆகும்? பி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு 5 மினிட்ஸ் நடக்கும், அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, பாஸ் பண்ணிட்டு தேர்டு ப்ராசஸ் போவாங்க. சி ப்ராசஸ் 5 மினிட்ஸ் நடக்கும், அதுவும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க? ரவுண்ட் இந்த ரவுண்டாக வருது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் round robin algorithm. The round robin scheduling algorithm is designed especially for time sharing systems. Jobs are assigned and processed at time is circular method. எல்லாருக்கும் ஈக்குவலாக டைம் பிரித்து கொடுக்காங்க. ஃபார் டேக்கிங் 3 jobs ABC, ஃபஸ்ட் ஜாப் A is assigned to the CPU, then job B and then job C and then again ABC இப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த ஜாப் முடிஞ்ச பிறகு வெளில வந்துட வேண்டியதுதான். அதுதான் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி.
பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படிங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு யார் இப்போ ஜாப் ஏ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப் பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் முதல்ல முடிச்சுட்டு வெளியில் போவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஜாப் ஏ வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதான் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டினா என்ன, உள்ளே வரது தான், அதுதான். ஸோ 4 ப்ராசஸ் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், படிச்சுக்கோங்க ஒழுங்காக. செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டினால நமக்கு தெரியும் என்னோடய ப்ராசஸ் வந்து செக்யூராக இருக்கணும், எதுவும் யாரும் தெஃப்டாகி எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. த மேஜர் சேலஞ்சிங் இன் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் அ ப்ராடக்ட் யூசஸ் லெகிமேட் டேட்டா ஃப்ரம் ஹேக்கர்ஸ்னால் தெஃப்ட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ் டு த யூசர் எண்ட். தே யார் அப்படின்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். இந்த 3 levels இருக்குது. இந்த 3 லெவலில் என்ன, ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படிங்கும்போது என்னோடய ஃபைலை நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வேறு அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் என்னது ஃபைல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சிஸ்டம் லெவல்லையும் இப்போ நம்ம போடுறோம், என்னோட மொபைலாக இருக்கட்டும், என்னோட கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த சிஸ்டம்குள்ளே போகணும் அப்படின்னா என்னது, நான் ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனால் மட்டும்தான் என்ன அது அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போகும். இல்லைனா யாராவது அக்செப்ட் பண்ணுமா, அக்செப்ட் பண்ணாது. இதுதான் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. தென் நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நெட்வொர்க் லெவல் அப்படிங்கும்போது இப்போ ஒய்ஃபை அதுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். இல்லைனா எனக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒரு பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாக பண்ணி வச்சுருப்பேன். அது இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் உள்ளே போக முடியும். ஸோ இதுதான் என்னதான் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படிங்கும்போது என்னோட எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியறது இல்லையா, அதுதான் ஃபால்ட் டாலரன்ஸ். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ராபஸ்ட்னால் என்னென்னா என்னோட எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது. வென் தேர் இஸ் அ ஃபால்ட், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ். இன்ஸ்டீட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேவ் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் retain த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணி நான் மறுபடியும் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு. தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் OS which handle the data storage technique. The operating system manage the files, folders and directory systems on a computer. Any type of data in a computer is stored in the form of files and directories, folders through the file allocation FAT. இப்போ நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லையா, அது இதில் ஃபைல்ஸ் மூலிமா தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியுது. இதுதான் சொல்கிறோம். த ஃபேக்ட் அப்படின்றது ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஃபேக்ட் ஸ்டோர்ஸ் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஃபைல்ஸ் லைக் ஃபைல் நேம், டைப்பு, சைஸு, ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸிங் மோட். இப்போ நான் உள்ளே போகும்போது நான் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், டேரக்டரிக்கு போகணும். அந்த டேரக்டரி சீக்வல்னா டேரக்டரி, அந்த டேரக்டரிக்குள்ளே எந்த ஃபைல் நேமுக்குள்ளே எந்த எந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய டாக்குமெண்டேஷனோட நேம், இவ்வளோ மூலியமாக உள்ளே போனால் தான் அது என்னது என் ப்ராசஸ் வந்து செக்யூராக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. The file manager of the operating system help us to create, edit, copy, allocate memory to the file and also update the fact. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். நான் எப்போ வேணால் ரிட்ரீவ் பண்ணி நான் அதை என்ன அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். இதெல்லாம் தான் சொல்கிறேன். The OS also take care of the files that are opened with proper access rights to read and edit them. There are a few other file management techniques available like a next generation's file system and exit2. ஸோ நான் எப்படின்னா, நான் என்னோடய ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃபோல்டர் நேமோ இல்லை டைரக்டரி நேம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். உள்ளே போவேனா தான் என்ன பண்ண முடியும், என்னால் எடுத்து எடிட் பண்ணிக்க முடியும். Multiprocessing is one of the process features of operating system. Multiprocessing என்னது, more than one process at a timeல பண்ணுறோம் இல்லையா, அதான் multiprocessing அப்படின்னு சொல்கிறேன். It has 2 or more processes as a single running process. Processing takes place in a parallel is known as a parallel processing. Each process works on different parts of the same task or on 2 or more different tasks. இப்போது
இப்போ நம்ம சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறோம், ஓஎஸில் ஓப்பன் பண்ணுறோம். ஓஎஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேர்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, தென் எக்ஸலு, பவர் பாயிண்ட். இது மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராசஸ் ஏதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை கட் பண்ணுவோம். இல்லைனா ஒரு க்ரோம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்டர்நெட்லேருந்து சம் ஃபீச்சர்ஸை எடுத்து கட் பண்ணி பவர் பாயிண்டில் வச்சு பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக ரெடி பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மோர் தென் ஒன் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், அட் அ டைமில் ஒர்க் பண்ணுறது இல்லையா, அது அந்த மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சின்ஸ் த எக்ஸிக்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பேரலல் இஸ் திஸ் ஃபியூச்சர் இஸ் யூஸ்டு டு ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் விச் இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ இப்படி ப்ராசஸிங் பேரலாக ப்ராசஸிங் நடந்துட்டு இருந்தாலும் என்னது, ஹை ஸ்பீடாக என் ப்ராசஸ் என்ன பண்ண ஒர்க் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டைம் ஷேரிங் அப்படிங்கும்போது என்ன, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 3-4 ப்ராசஸ் வந்து அட் அ டைமில் இருந்தாலுமே ரவுண்ட் ராபின் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 ஏபிசின்னு எடுத்தோம். ஏபிசிக்கு என்ன, ஃபஸ்ட் ஒரு 3த்துக்குமே சேம் டைம் அலோகேட் பண்ணோம். 5 மினிட்ஸ்னு அலோகேட் பண்ணோம். ஒரு ப்ராசஸ் 5 மினிட்ஸு, அப்புறம் என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணும். செகண்ட் ப்ராசஸ் 5 மினிட்ஸு பாஸ் பண்ணும். தேர்ட் ப்ராசஸ் 5 மினிட்ஸு. இது மாதிரி ப்ராசஸிங்க்கு டைம் அலோகேட் பண்ணுறதுனால எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ண போகிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் அலோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. ஃபார் ஈச் டாஸ்க் இஸ் a fixed time is allocated. This division of time is called time sharing. ஸோ ஒன்றுக்குமே ப்ராசஸ் நீ கன்கரண்ட்டாக ஒர்க் பண்ணாலுமே ஃபிக்ஸட் டைம் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ தான் ஒரு ப்ராசஸ்க்கு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக ஒர்க் ஆகும். அதுதான் டைம் ஷேரிங் சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ரேப்பிட்லி பிட்வீன் வேரியஸ் ப்ராசஸ் ஆஃப்டர் டைம் இஸ் அலாப்ஸ்ட் ஆர் த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இந்த இப்போ நடந்துட்டுருக்குல ரொட்டீன் நடந்துட்டு இருக்கும்போது எந்த ப்ராசஸ் முடியுதோ, என்ன கம்ப்ளீட் ஆகுதோ அந்த ப்ராசஸ் என்ன ஆகும், வெளியில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், assume that there are 3 processes are called P1, P2, P3 and time allocated for each process 30, 40 and 50 minutes respectively. If the process P1 complete within 20 minutes, then process takes the next process P2. 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அலோகேட் பண்ணிட்டாங்க, பட் அது 20 மினிட்ஸில் முடிஞ்சிருது அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த ப்ராசஸ் P1 கம்ப்ளீட் ஆகிட்டு வெளில போயிட்டு P2 ப்ராசஸை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். P2 for execution, if the process P2 could not complete within 40 minutes, then current process P2 will be paused and switch over to the next process P3. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு P1க்கு 30 மினிட்ஸில் இல்லை 20 மினிட்ஸில் முடிஞ்சிடுச்சு, அதனால் P2க்கு மூவ் ஆகிடுச்சு. பட் P2 ப்ராசஸ் 40 மினிட்ஸுக்கு மேலேயும் டைம் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணோம், P2 ப்ராசஸை பாஸ் பண்ணிவிட்டு தென் மூவ் ஆன் டு P3 ப்ராசஸ். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க டைம் ஷேரிங். ஈக்குவலாக டைம் ஷேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. அண்ட் தென் ninth point, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னா இப்போது நான் என்னோடய ஃபைலாகட்டும் இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் நான் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணுறேன். மற்ற என்னோடய ப்ராசஸ்க்காக என்னோட ஒர்க்குக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன் மற்ற சிஸ்டம்ஸ் கூட, அதாவது மற்ற என்னோட கொலீக்ஸ் கூட. These features take care of the data and application that are stored and processed on multiple physical locations across the world over the digital network. The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world. நான் என்ன பண்ணேன், யாருக்கு வேணால் என்னோட டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். The user can handle the data from the different locations the users can access and if it is available on their own computer. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படின்னா நான் என்னோடய சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோடய கம்ப்யூட்டரில். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ என்னோடய கொலீக்ஸ்க்கோ சம் ரிலேட்டட் டேட்டாஸ் எனக்கு இருக்கிற டேட்டாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணிப்பேன், நான் அந்த ஃபைல்ஸோ இல்லை ஃபோல்டர்ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், டாக்குமெண்ட்ஸோ. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னா, a user at one location can make use of all other resources available on another location over the network. இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், பட் அந்த ரிசோர்ஸ் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் தேவைப்படுது அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஷேர் பண்ணிக்க முடியுது த்ரூ அவுட் நெட்வொர்க் மூலியமாக.
Many computer resources can be added easily in the network. Improve the interaction with the customers and clients. Reduce the load of the host computer. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டர் வந்து இருக்கிறதுனால இந்த ரிசோர்ஸஸ்னால் என்னென்ன சொல்லுவோம் நம்ம ஒரு பிரிண்டராக இருக்கலாம், மானிட்டர், இந்த மாதிரி பிரிண்டர், இதெல்லாம் இன்னும் ரிசோர்ஸஸ் தான் சொல்லுவோம் இல்லையா. ஒரே ஒரு ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது. தென் நெட்ஒர்க் இம்ப்ரூவ் இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸு. நான் இப்போ ஒரு ஃபைல்ஸோ ஒரு ஃபோல்டர்ஸோ இப்படி நான் டாக்குமெண்ட்ஸோ நான் ஷேர் பண்ணிக்கும்போது கஸ்டமருக்கும் கிளைண்ட்ஸுக்குள்ள இன்ட்ராக்ஷன் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். இதனால் நமக்கு என்ன, அது வேலையோட பளு வந்து குறையுது. இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுனால குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.